வணக்கம். உலகம் முழுவதும் நடந்த நிகழ்வுகளின் தொகுப்புகளை சில நொடிகளில் உங்கள் கண்முன்னே நிறுத்தும் டாப் 20 செய்திகள். தமிழக சட்டப்பேரவையில் பேசிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், பாலியல் வழக்குகளில் சிறையில் உள்ளோர் முன் விடுதலை பெறாமல் இருப்பதை தடுப்பதற்கு சிறை விதிகளில் திருத்தம் செய்யப்படும் எனவும், மேலும் பாலியல் குற்றங்களை விசாரிக்க மதுரை, நெல்லை, கோவை, திருச்சி, சென்னை உள்ளிட்ட இடங்களில் 7 சிறப்பு நீதிமன்றம் அமைக்கப்படும் எனவும் தெரிவித்தார். இன்று கூடிய தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் பொள்ளாச்சி பாலியல் வழக்கு தொடர்பான ஆவணங்களை முதலமைச்சர் மற்றும் எதிர்க்கட்சி தரப்பில் அளிக்கப்பட்டதாக தெரிவித்த சபாநாயகர் அப்பாவு, இவற்றை ஒப்பிட்டு பார்க்கும்போது முதல்வர் அளித்த ஆவணங்களின் உண்மைத்தன்மைப்படி 12ஆம் தேதி நடந்த பொள்ளாச்சி சம்பவம் 24ஆம் தேதியே வழக்கு பதிவு செய்யப்பட்டதாக தெரிவித்தார். எத்தனை காலம்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே என்ற பாடல் வரிகள் தற்போதைய தமிழக ஆட்சியாளர்களுக்கு மிக பொருத்தமாக உள்ளதாகவும், மக்களை ஏமாற்ற வேண்டும் என்பதுதான் தமிழக ஆட்சியாளர்களின் எண்ணமாக உள்ளதாக தமிழக வெற்றிக் கழக தலைவர் நடிகர் விஜய் விமர்சித்துள்ளார். மதுரையில் டங்ஸ்டன் கனிம சுரங்க திட்டம் உறுதியாக வராது என்றும், இதுகுறித்து மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டி விரைவில் அறிவிப்பார் என்று தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். மேலும் பொதுமக்கள் மீது போடப்பட்ட வழக்கை அரசு உடனடியாக வாபஸ் பெற வேண்டும் என்றும், இந்த பகுதிகளை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அரசு அறிவிக்க வேண்டும் என அறிவுறுத்தினார். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு விமான கட்டணங்கள் பல மடங்கு உயர்ந்துள்ளதால் பயணிகள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய விசிக தலைவர் திருமாவளவன், இந்திய தேர்தல் ஆணையம் விசிக கட்சியை அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சியாக அறிவித்திருப்பதும், பானை சின்னத்தை ஒதுக்கியிருப்பதும் மகிழ்ச்சி அளித்திருப்பதாகவும், ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் திமுக வேட்பாளரின் வெற்றிக்கு விசிக சேர்ந்து பணியாற்றும் என்றும் தெரிவித்தார். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு சென்னையிலிருந்து நேற்று ஒரே நாளில் மட்டும் 1,87,330 பேர் பேருந்துகளில் பயணம் செய்துள்ளதாக போக்குவரத்துத்துறை தெரிவித்துள்ளது. நாட்டின் குடிமக்கள் உச்சநீதிமன்ற வரலாற்றை தெரிந்து கொள்ளவும், அதன் செயல்பாட்டை நெருக்கமாக பார்க்கவும் வழிவகுக்கும் வகையில் சனிக்கிழமைகளில் உச்சநீதிமன்ற வளாகத்தை அதிகாரிகளின் உதவியோடு சுற்றிப் பார்க்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. கர்நாடக மாநிலம் ஆனேக்கல் அருகே உள்ள பசவனப்பூரை சேர்ந்த 3 நபர்கள் ஹனுவார் வனப்பகுதியில் உள்ள மான், காட்டுப்பன்றி, முள்ளம்பன்றிகளை வேட்டையாடி அதன் இறைச்சிகளை விற்பனை செய்தவர்கள் 2 பேரை வனத்துறையினர் கைது செய்தனர். மேலும் இதில் சம்பந்தப்பட்ட மற்றொரு நபரை வனத்துறை அதிகாரிகள் தீவிரமாக தேடி வருகின்றனர். மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து கடந்த சில நாட்களாக படிப்படியாக குறைந்து கொண்டே வந்த நிலையில் அணையின் நீர்மட்டம் 115.65 அடியில் இருந்து 115.31 குறைந்துள்ளது. காஞ்சிபுரத்தில் செய்தியாளர்களை சந்தித்த பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன், திமுக ஆட்சியில் பெண்கள் பாதுகாப்பு சட்டம் என்பது வெற்று பேப்பரில் மட்டுமே உள்ளதாகவும், உதயநிதி செய்தியாளர்களுக்கு பதிலளிக்காமல் ரன்னிங் செய்கிறாரா என தெரிவித்துள்ளார். ஆந்திர மாநிலத்தில் சங்கராந்தி பண்டிகையையொட்டி நடைபெறும் சேவல் சண்டைக்கு தடை விதித்த நிலையில் தற்போது விஜயவாடா பகுதியில் தடையை மீறி சேவல் சண்டை நடத்துவதற்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. தென் மாவட்டங்களில் இருந்து சென்னைக்கு பகல் நேரத்தில் திரும்ப வசதியாக நெல்லை, சென்னை, எழும்பூர் வந்தே பாரத் ரயிலை 16 பெட்டிகளாக மாற்றி வருகிற 15ஆம் தேதி முதல் நெல்லை, சென்னை இடையே 2 மார்க்கத்திலும் இயங்கும் என தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. ரயில்வே இணையதளத்தில் போலி அடையாள எண்களை உருவாக்கி டிக்கெட் எடுத்து விற்றதாக 2 பேர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்ட நிலையில் டிக்கெட் வழங்கும் முறையில் முறைகேடு செய்வது நிறுத்தப்பட வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆபாச பட நடிகைக்கு டொனால்டு டிரம்ப் பணம் கொடுத்த வழக்கில் தீர்ப்பு வழங்கிய நீதிபதி டிரம்பை நிபந்தனையின்றி விடுவித்து உத்தரவிட்டு உள்ளார். ஐசிசி சாம்பியன் டிராபி விரைவில் நடைபெற உள்ளதால் அதற்கு முன்னோட்டமாக இங்கிலாந்து தொடர் இருக்கும் என்பதால் KL ராகுல் கட்டாயம் விளையாட வேண்டும் என அணி நிர்வாகம் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. ஈரோடு கிழக்கு தொகுதி MLA-வாக இருந்த EVKS இளங்கோவன் உயிரிழந்ததை அடுத்து இந்த தொகுதிக்கு அடுத்த மாதம் 5ஆம் தேதி இடைத்தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் அதில் திமுக சார்பில் VC சந்திரகுமார் போட்டியிடுவார் என அறிவிப்பு வெளியாகியுள்ளது.
பாகிஸ்தானின் பஞ்சாப் மாகாணம் ராவல்பிண்டி நகரைச் சேர்ந்த 67 வயதான ஜாகிதா காஸ்மி நகரின் பரபரப்பான சாலையில் எவ்வித பதற்றமும் இன்றி டாக்ஸியை ஓட்டிச் சென்ற வீடியோ தற்போது சமூக வலைதளத்தில் வைரலாகி வருகிறது. கிழக்கு ஆப்பிரிக்கா நாடான கென்யாவில் மலிண்டி விமான நிலையம் அருகே சென்று கொண்டிருந்த விமானத்தில் திடீரென கோளாறு ஏற்பட்டு மாம்பசா நெடுஞ்சாலையில் விழுந்து தீப்பற்றி எரிந்து விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் பெண்கள் உட்பட 3 பேர் உயிரிழந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. ஆப்கானிஸ்தானில் திடீரென நிலநடுக்கம் ஏற்பட்டது. இந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோலில் 4.2 பதிவாகியுள்ளதாக தேசிய நில அதிர்வு மையம் தெரிவித்துள்ளது. துபாயில் நடைபெற்று வரும் 24H சீரீஸ் கார் பந்தயத்தில் இருந்து நடிகர் அஜித்குமார் விலகுவதாக அணி நிர்வாகம் அறிவித்துள்ளது. இத்துடன் டாப் 20 செய்திகள் நிறைவு பெறுகிறது. உலகில் நடக்கும் நிகழ்வுகளை துல்லியமாக தெரிந்து கொள்ள பாருங்கள் AI-இன் டாப் 20 செய்திகள்.